வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. மேலே இன்ட் ஐகானை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். 4.2 செகண்ட் கொடுங்க. கரெக்டாக 4.2 செகண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கவர் ஆகிருக்கான்றதையும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு வீடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து லிரிக்ஸ் வந்து செட் ஆகும். ஸோ லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை 40ல் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100ல் செட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 செகண்ட் இருக்கும். ஸோ 16 செகண்டுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், ஸ்டேச்சுரேஷனை 100ல் கொடுத்துக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த HUன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு வீடியோவோட உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எந்த இடத்துல வேணாலும் ஸ்பேஸ் அந்த இருக்கிற இடத்துல முன்னாடி ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.